பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரமன்ற உறுப்பினர்கள் 35 பேருக்கு உருது மற்றும் தமிழில் மர்ம நபர்கள் அவதூறு கடிதங்களை தபால் மூலம் அனுப்பியதாக தெரிகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒரே நேரத்தில் வாணியம்பாடி நகராட்சியை சேர்ந்த 35 நகர்மன்ற உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஆணவ கொலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு உடனடியாக தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றினால் மட்டுமே ஆணவ கொலைகளை தடுக்க முடியும், சாதிய போக்குகளை தவிர்க்க முடியும் என கோரிக்கையை முன்வைத்தனர். தெற்கு மாவட்ட செயலாளர் ஆதி ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சோக்கலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் குழந்தைகள் நல பாதுகாப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள காவலூர், அத்திப்பட்டு, சபருங்காட்டூர், நடுப்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த 4 நாட்களாக அதிக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சி, கோலப்பன் ஏரி உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக ஜவ்வாது மலை பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை தேரடி வீதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்பும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஆனந்த், முத்தையா இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விபத்தில் சிக்கிய மூதாட்டிக்கு அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் இளைஞர்களின் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஃபின்டெக் ஹேக்கத்தான் 2025 எனும் தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இது மாநிலம் முழுவதும் நிதி, கண்டுபிடிப்பு மற்றும் நிதி சார்ந்த உள்ளடக்கத்தை வளர்க்க வழிவகை செய்கிறது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய PNA ஹப் நிறுவனர் அபிலாஷ் சந்திரன், இதில் பல பிரிவுகளில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு செயல்முறை வழிகாட்டவும் இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த ஃபின்டெக் ஃபவுண்டரி 2025 ஹேக்கத்தான் மூலமா நாங்க பார்க்குறது என்னன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலி பேக்கப் இருக்கவங்க, இல்லாட்டி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, பட் என்ன பண்ணணும்னு தெரியாது, பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களுக்கு பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர் மாறணும்னா எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்குறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பெரிய ஒரு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும் பேசிக்காக. ஸோ அதை உடச்சி அது தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்க ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் மாற்ற வரைக்கும் இருக்கிற எல்லா செலவுமே வந்து பேக்கப் எடுத்து பண்ண கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபின்டெக் ஃபவுண்டரியோட கான்செப்ட். வந்து அதோட அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 20 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுலேருந்து செலக்ட் பண்ணுற 10% வந்து நாங்கள் வந்து செப்டம்பர் 1 வீக் நடக்கிற ஒரு கிராண்ட் ஃபினாலில் வச்சு பெரிய ஒரு பிச் ஃபெஸ்டிவல் வந்து அது. ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணுற 3% வந்து கிட்டத்தட்ட 25 lakhs வர்த்தோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கோம். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
முன்னதாக மாங்காய் மற்றும் எலுமிச்சை பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் தேவி கருமாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.